ஒரு பூஜை ரூமை எடுத்துட்டீங்க அப்படிங்கும்பொழுது, அந்த பூஜை ரூம் எந்த அளவுக்கு நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு குடும்பம் நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. ஜென்ரலாக இந்த காஞ்ச பூவெல்லோ இல்லை ஒட்டடை பிடிச்சோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த வீட்டில் மகாலட்சுமி யோகம் இருக்கிறது ரொம்ப குறைவு தான். அதனால் அந்த பூஜை ரூமை ஃபஸ்ட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க. நான் வேலைக்கு போகிறேன், என்னால் டெய்லி பண்ண முடியல அப்படிங்கும்பொழுது அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்ட், ஒரு சண்டே மேக் ஷுவர் உங்களோட அந்த விளக்கேற்றுற இடம் நல்லா இருக்கணும்னு. நிறைய வீடுகளில் அந்த விளக்கை ஒழுங்காக தேய்க்கவே மாட்டாங்க. அண்ட் இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அந்த எத்தனையோ விதத்தில் அந்த விளக்கு பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நிறையா இருக்குது. ஸோ தினம் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அந்த விளக்கை சுத்தம் செய்து விளக்கை ஏற்றக்கூடிய அந்த சாமி ரூமையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இப்போ வேலைக்கு போகிற பெண்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் நிறையா இருக்குது. ஸோ விளக்கேற்றுறதுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கில் வாங்கி வைக்கிறேன், இல்லைன்னா ரெடிமேடில் நிறையா கிடைக்கிது பண்ணுறேன். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க.